லோத்தின் நாட்கள் நடந்தது போல இப்போ நடக்குது. அப்படி என்றால் தீர்க்கதரிசி சொல்கிறார், எடுத்துக்கொள்ளப்படுதல் முடிந்து விட்ட பிறகுதான் நோவாவுடைய நாளே வந்தது என்பதை ஞாபகம் கொள்ளுங்கள். இதை யாரா சொல்றாங்களா? சொல்ல மாட்டாங்க. எடுத்துக்கொள்ளப்படுதல் முடிந்த பிறகு நோவா நாளே வருது. நம்மை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் நடந்து நோவா நாட்கள் நடந்தது போலவும் லோத்தின் நாட்கள் நடந்தது போலவும் அப்படியே நடக்கும். இப்போது நாம் வாழக்கூடிய காலம் எப்படிப்பட்டதாக இருப்பாங்க? ஒருவன் மேலே சென்றான், ஒருவன் உள்ளே சென்றான், ஒருவன் வெளியே சென்றான். இதான் மெசேஜ். மேலே சென்றான் 7க்கு, ஒருவன் உள்ளே சென்றான், அது நோவா. ஒருவன் வெளியே சென்றான், அது லோத்து. அல்லேலூயா. 3 கேட்டகரி பிரிச்சு சொல்றாரு. ஒருவன் மேலே சென்றான், ஒருவன் உள்ளே சென்றான், ஒருவன் வெளியே சென்றான். இவருடைய செய்தி எளிமையான செய்தியாக இருக்கிறது. நாம் எந்த காலத்தில் ஜீவிக்கிறோம் நாம தான் ஆராய்ச்சி பார்க்கணும். அல்லேலூயா. இந்த கடைசி நாட்களிலே தேவன் சாயங்காலத்திலே ஒரு வெளிச்சம் உண்டாகும். இயேசு அதுதான் சொல்லுகிறார். என்னை போல ஒரு பாத்தீங்கன்னா சொல்றார், மனுஷகுமார் வரும்போது விசுவாசத்தை காண்பார். மனுஷகுமார் வரும்போது விசுவாசத்தை காண்பார். அவர் வரும்போதெல்லாம் விசுவாசம் இல்லாம இயேசு கிறிஸ்து வரும்போது விசுவாசம் இல்லை ஜனங்கிட்ட. தங்களுடைய பாரம்பரியத்தினாலே தேவனுடைய வார்த்தையை அவர்கள் அவமாக்கி போட்டார்கள். அவர் சொன்னார், நானே அவர் என்று நீங்கள் விசுவாசம் விட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்று சொன்னார். நானே அவர் என்று விசுவாசிக்காவிட்டால் உங்கள் பாவங்களில் நீங்கள் சாவீர்கள் என்று சொன்னார். சொன்ன மாதிரி அவங்க எல்லாருமே அழிஞ்சு போனாங்க. ஏன்னா அவர் வரும்போது அங்க அவிசுவாசம் கூறியது. அவர் வரும்போது விசுவாசம் பார்க்க முடியாது. இன்றைக்கும் அதே தேவன் இயேசு கிறிஸ்து மூலமா தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்ட தேவன். இயேசு கிறிஸ்து மூலமாக ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டது. சத்தியாவியாக அவர் வருவார், பரிசுத்தாவி வரும். அவர் வரும் பொழுது அவருக்கு விரோதமா பேசினார், இமையிலும் மறுமையில் மன்னிக்கப்பட மாட்டார். அதே போல இயேசு கிறிஸ்து சொன்னாங்க, உங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசி அனுப்ப போறேன், சபைகளில் இவைகளை சாட்சியாக அறிவிக்கப்படுகிறது. 7 சபை காலங்களிலே நடந்த சம்பவங்கள் எல்லாவற்றையும் இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா சபைகளுக்கும் இயேசுவாகிய நான் என் தூதரை அனுப்பினேன். ஒரு செய்தியாளர் அனுப்பியிருக்கிறேன். அந்த செய்தியாளர் யார் தெரியுமா? சாயங்காலத்தில் ஒரு செய்தியாளர் அனுப்புகிறேன். ஒரு நாள் வரும், அது இரவு மல்ல பகல் மல்ல, சாயங்காலத்தில் வெளிச்சம் தான். அந்த வெளிச்சத்தை கொண்டு ஒருவன் ஒரு செய்தியாளராக இருக்கிறான். வெளிச்சம் வந்துருச்சுன்னு ஒரு செய்தியாளர் சொல்ல வேண்டியதாக. அன்னைக்கு இயேசு கிறிஸ்து காலையின் வெளிச்சமாக இருந்தார். அவரே அந்த வெளிச்சமாக இருந்தார். ஆனால் இன்னைக்கு தீர்க்கதரிசி பிரணாமோ அவர் வெளிச்சத்தை கொண்டு வருவராக இருந்தார். அவர் அந்த வெளிச்சம் அல்ல, அந்த வெளிச்சத்தை கொண்டு வந்த நபராக இருக்கிறார். அதாவது சொல்வார், சபை காலங்கள் அப்படியாக நான் படங்களை வரைந்த போது லவோதிக்கேயா சபை காலம் அப்படியாக இருண்டு போயிருந்தது, நான் தான் அதில் சிறிது வெளிச்சம் வரும்படி வரைந்தேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. அவர் மூலமாக அந்த 2ஆம் வருகையை அவங்க காண்பிக்கிறார். சாயங்காலத்தில் வெளிச்சம் உண்டா. அந்த இருளில் இருக்க ஜனங்கள், இருள் என்பது சபை காலங்களாக இருக்கிறது. இந்த சபை காலங்களிலே இருளில் இருக்க ஜனங்கள் வெளிச்சத்தை காண்பார்கள். அந்த வெளிச்சம் இயேசு கிறிஸ்து நாட்களில் நடந்தது காலையின் வெளிச்சம். அதே போலதான் சாயங்காலத்திலே ஒரு வெளிச்சமானது வந்தது. அந்த வெளிச்சம் தான் அவருடைய 2ஆம் வருகையாக இருக்கிறது. அந்த வெளிச்சத்தை கொண்டு வந்தது அந்த அக்னி சமமாக இருக்கிறது. அந்த அக்னி சமத்தை சுமந்து வந்தவர் அது தீர்க்கதரிசி வில்லியம் மரி என்ற நாமாக இருக்கிறார். அதோடு ஒரு காட்டுறாரு, இதுதான் வெளிச்சம், இதுதான் அந்த சாயங்கால வெளிச்சம். நமக்கு தெரியுமா சாயங்கால வெளிச்சம் எது? நமக்கு தெரியாது. ஆனால் சுட்டி காண்பிக்க ஒருவர் வந்தார். இதுதான் சாயங்கால வெளிச்சம், இதுதான் சாயங்கால செய்தி என்று நமக்கு தேவன் காண்பிக்கும்படியாக வந்தார். என்ன பண்ணார்? ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவர் இறங்கி வந்தார். இந்த கடைசி நாட்கள்ல முச்செடியில இறங்கி வந்தார். அப்போ ஜனங்கள் விசுவாசிக்கல. அதே அக்னிசமம் இயேசு கிறிஸ்து வந்தது, அநேக ஜனங்கள் வந்து விசுவாசிக்கல. இன்றைக்கு அதே அக்னிசமம் மறுபடியும் காட்சிக்கு வந்திருக்கிறது ஒரு தீர்க்கதரிசி மூலமாக. எப்போதெல்லாம் ஒரு மகத்தான தீர்க்கதரிசி இந்த பூமிக்கு அனுப்பப்படுகிறாரோ, தேவனால் அனுப்பப்படுகிறாரோ, அப்போதெல்லாம் ஜனங்கள் அவிசுவாசிக்கிறார்கள். அதனால வேதமானது சொல்கிறது, மனுஷகுமாரன் வரும்போது, ஒரு தீர்க்கதரிசி வரும்போது, அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீர்க்கதரிசியாக வெளிப்படும் போது, அவர் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரா? அவர் வரும்போதெல்லாம் அவிசுவாசம்.
அப்ப நம்ம எதுக்கு இந்த மெசேஜ் போறோம்? நம் கண்கள் குருடாகி போய்விடலாம். தீர்க்கதரிசி தான் கேட்கிறார். தீர்க்கதரிசி தான் சொல்றார். எப்போதும் அவர் வரும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா நோவானத்துல அவர் வந்தார். நோவானத்துல தேவன் வந்தார் காட்சிக்கு. நோவா கிட்ட சொன்னார், நோவா பேழை உருவாக்க என்று அவர் சொன்னார். அன்னைக்கு இறங்கி வந்தார். அன்னைக்கு அந்த 8 பேரை தவிர மீதி பேர் எல்லாருமே அவிசுவாசங்க எல்லாருமே மறிச்சு போயிட்டாங்க. நோவானத்துல தேவன் இறங்கி வந்தார். அவர் வரும்பொழுது இந்த உலகம் அவரை அவிசுவாசிக்குது. நோவாவின் குடும்பத்தினர் மீது எல்லாரும் அவிசுவாசித்தாங்க. விசுவாசத்தவன் காக்கப்பட்டான். அவிசுவாசத்தில் எல்லாருமே மறித்து போனார்கள். மோசே நாட்களில் தேவன் இறங்கி வந்தார். அவர் வரும்பொழுது மோசேயின் செய்தியை கேட்டு விசுவாசித்தவர்கள் கானான் தேசத்துக்குள்ளாக போனார்கள். அவனுடைய செய்திக்கு முறுமுறுத்தவர்கள், அந்த செய்தியை பரிபூர்ணமாக விசுவாசிக்காதவர்கள் அத்தனை பேரும் வனாந்தரத்திலே மரித்து போனார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய நாட்டிலும் ஒரு கூட்ட ஜனங்கள், ஒரு சில பேர், அந்த 11 அப்போஸ்தலர்கள், ஒரு சிறு மந்தை அவரை விசுவாசித்தது. மீதி பேர்லாம் அன்னைக்கு அவிசுவாசாங்க. உலகத்தில் இயேசு கிறிஸ்து வந்து அன்னைக்கு தெரியாது நிறைய பேருக்கு. இயேசு கிறிஸ்து தான் தேவன் என்பது, அவர்தான் அந்த நாட்களில் அனுப்பப்பட்ட செய்தியாளனாக இருந்தார். அவருடைய செய்தி ஏற்க மாட்டார். அனைவரும் அன்றைக்கு மரித்ததை நாம் பார்க்கிறோம். இந்த கடைசி நாட்களிலே தேவன் நம்முடைய தீர்க்கதரிசி அனுப்பியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து மூலமாக தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது. அன்னைக்கு ஆபிரகாம் மூலமாக தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்ட, ஏனோக்கு மூலமாக தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்ட நோவா வரும்பொழுது அவனுடைய செய்தி ஏற்றுக்கொள்ள மாட்டார். அத்தனை பேர் செத்து போனாங்க. ஆபிரகாம் மூலமாக தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட மோசே வரும்பொழுது அவனுடைய செய்தி ஏற்றுக்கொள்ளாத அத்தனை பேர் மரித்து போனார்கள். மோசே மூலமாக தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவருடைய செய்தி ஏற்க மறுத்த அத்தனை பேர் மரித்து போனார்கள். அதே போல இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனமாக சொன்ன பிரணாம் வரும்பொழுது பிரணாமுடைய செய்தி ஏற்க மறுத்த அத்தனை பேர் அழிந்து போவார்கள் என்று தேவனுடைய தீர்க்கதரிசி சாயங்கால செய்தியை சொல்லியிருக்கிறார். இந்த செய்திக்கு செய்தி கொடுக்கிற, இந்த செய்திக்கு செய்தி கொடுக்கிற சிலர் மாத்திரமே காக்கப்படுவார்கள். இந்த செய்தியை அவிசுவாசிக்கிற அத்தனை பேர் மரித்து போவார்கள் என்று தேவனுடைய தீர்க்கதரிசி சொல்லிட்டார். இந்த சாயங்கால செய்திக்கு செய்தி கொடுக்காத அத்தனை பேர் மரித்து போவார்கள் என்று சொல்லிட்டார். ஈவினிங் மெசேஜ் இன்னைக்கு தேவன் அனுப்பியிருக்கிறார். அவர் எப்போதெல்லாம் வராரோ அப்பலாம் அவிசுவாசம் பாருங்க, ஜனங்களுடைய அவிசுவாசம் எப்படி பெருகி போது பாருங்க. அவர் என்ன சொல்றாங்க, எனக்கு எந்த குறையும் இல்லை, எங்களுக்கு சபையில் இருக்கிறது, எங்களுக்கு இன்னென்ன போதகர் இருக்கிறார், உங்களுக்கு தெரியுமா, இன்னென்ன போதகர் இந்த விதமாக பிரசங்கம் செய்திருக்கிறார், இந்த பாஸ்டர் போய் பிரசங்கம் பண்ணுறார், இந்த ஊழியக்காரர் போய் பிரசங்கம் பண்ணுறார், எங்க சபை பெரிய சபை, நாங்க இப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அப்படி செய்யறோம், நாங்க பைபிள் வந்து படிக்கிறோம், நாங்க ஜெபம் பண்றோம், நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் ஆராதிக்கிறோம், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் போய் ஆராதிக்கிறோம், ஒவ்வொரு புதன்கிழமை நாங்கள் ஆராதிக்கிறோம், எல்லாம் சொல்லியும் கூட அவர்கள் இழக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறார்கள். எதனால? தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியுடைய செய்திக்கு முழுமையாக செவி கொடுக்காததினால், முழுமையாக செவி கொடுக்காததினால், தீர்க்கதரிசி மூலமாக கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆமென் என்று சொல்ல வேண்டும், ஆமென் என்று சொல்ல வேண்டும். அது சந்தேகப்படக்கூடாது. நீங்க வேறொரு காலத்துக்கு நீங்க பொறுத்த கூடாது. தேவன் தன்னுடைய தீர்க்கதரிசி மூலமாக என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். உன்னுடைய காலத்தில் நடக்கிறது அதுதான் உண்மை. நம்முடைய காலத்தில் என்ன நடக்கும் என்று தேவனுடைய தீர்க்கதரிசி சொன்னாரோ அது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இது ஏன் அவர் தீர்க்கதரிசனமாக சொன்னார் பாருங்க. அன்னைக்கு வந்து மோசேயை வந்து ஆபிரகாம் சொன்னார், ஏனோக்கை நோவா சுட்டி காண்பித்தார், இயேசு கிறிஸ்து பிரணாமை சுட்டி காண்பித்தார், பிரணாம் நமக்கு செய்தியை சுட்டி காண்பித்தார், அதே வார்த்தையை சுட்டி காண்பித்தார். அந்த வார்த்தையை சுட்டி காண்பித்த பிறகு அந்த வார்த்தையை நாம் விசுவாசிக்க வேண்டும். அந்த வார்த்தை தான் இன்றைக்கு சொல்லியிருக்கிறது. அந்த வார்த்தையானது உங்களிடத்தில் வருமானா நீங்கள் தப்பித்துக் கொள்ளும்படியான ஒரு வழியை நீங்கள் உருவாக்காதீர்கள். தேவன் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வழியில நீங்கள் நடவுங்கள். தேவன் என்ன பண்ணிருக்காரு, நமக்கு தப்பித்துக் கொள்ளும்படியான வழி வைத்து அதுதான் நம்ம நடந்து கொள்ளுங்க. நாம தச்சுக்கிறதுக்கு நாம ஒரு கப்பலை கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நோவா ஏற்கனவே கப்பலை கட்டி வச்சுட்டா நீ உள்ள போகணும். நீ எதுக்கு தேவையான கப்பல் கட்டுக்கிற? உன்னை தேவன் கப்பல் கட்ட சொல்லல. அவர் என்ன சொல்ற, ஏற்கனவே என்னுடைய தீர்க்கதரிசி கட்டிய கப்பலுக்குள்ள நீ உள்ள போ. நீ ஒரு நியாய பிரமாணத்தை எழுதாத, நீ ஒரு சட்டத்தை எழுதாத. ஏற்கனவே மோசேயின் மூலமாக சட்டங்கள் எழுதப்பட்டிருக்கிறது, அதை விசுவாசி போ. நீ ஒரு மேசியாவை உருவாக்காத, ஜனங்களை
ரசிக்கும்படி நீ ஒரு மேசியாவை எதிர்பார்க்காதே. தேவனால் ஏற்கனவே ஒரு மேசி அனுப்பப்பட்டிருக்கிறார். அதான் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறது. நீ ஒரு ஆட்டுக்குட்டி பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டி வந்திருக்கிறது. அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தான் உன்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்க போகிறது. அதான் அந்த குருநான பத்தி சொன்னாரு. அவனுக்கு ஆட்டுக்குட்டியை பலி செலுத்திட்டான், மாற்று வழி கண்டுபிடிக்கல. ஆனா தேவன் ஏற்கனவே அவனுக்காக ஒரு அருளப்பட்ட ஆட்டுக்குட்டியை தேவன் பூமியை வைத்திருந்தான், அவன் பார்வையை பெற்றுக் கொள்ளும்படிக்கு. அல்லேலூயா. கவனிங்கள், இந்த கடைசி நாட்களில் கூட தேவன் நம்ம எல்லாம் தப்பித்துக் கொள்ள முடியாத ஒரு வழியை ஏற்கனவே நமக்கு கொடுத்து விட்டார். அவர் இறங்கி வந்தார். அவருடைய 2ஆம் வருகை முடிந்தது, 3ஆம் வருகை முடிந்தது. இன்றைக்கு பூமி முழுவதும் வாதையாக ஊற்றப்பட்ட ஜனங்கள் உலகம் முழுவதும் இன்றைக்கு எங்க பார்த்தாலும் மரணம் 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 என்று சொல்லிக் கொண்டிருக்கிற வேலையில உங்களுக்கு எல்லாம் தப்பித்துக் கொள்ளும்படியான வழியை, இந்த வாதையிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியான ஒரு வழியை தேவன் ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்து விட்டார். அதுதான் இந்த காலத்திலே அனுப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி மூலமாக கொடுக்கப்பட்ட செய்தியாக இருக்கிறது. அவருடைய சத்தத்தை செய்வீர்கள். ஆண்டவருடைய சத்தம் இன்றைக்கு வந்திருக்கிறது. தீர்க்கதரிசிகள் எல்லாருமே தேவனுடைய சத்தமாக இருக்கிறார்கள். இந்த கடைசி நாட்களில் தேவனுடைய சத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்? இந்த பேர் ஆபத்திலிருந்து, இந்த கோப கலசத்திலிருந்து, இந்த பொருளாதார வாதையிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளும்படியான வழியை தேவன் உருவாக்கி வைத்திருக்கிறார். இது எளிமையான வழி. இது கேட்கிறவங்க பைத்தியக்காரத்தனமா இருக்கலாம். இது கேட்கிற எல்லாருமே பைத்தியக்காரத்தனமா இருக்கலாம். ஒரு பெரிய மருத்துவமனையாக முடியாது, என்னென்ன மருந்துகள் இதனால நோய் தீருமா? நோய் தீராது. தடுக்கிறதுக்கு முயற்சி பண்றோம். எப்பதான் நோய் தீர தெரியாது. இது எப்போதான் போகும் தெரியாது. இது நிரந்தரமா இருக்குமா தெரியாது. இவரு உங்களை காப்பாற்றுவாரா தெரியாது. அந்த மருத்துவமனை டாக்டர் காப்பாற்றுவாரா தெரியாது. வீட்டுக்குள்ள தோத்தாரா தெரியாது. கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு நாம் முயற்சி பண்றோம். பதில் யாரிடத்திலும் இல்லை. பதில் ஒரு இடத்தில் உண்டு. அந்த பதில் நம்முடைய தேவனுடைய தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பிரணாமுடைய செய்தியிலே உங்களுக்கான பதில் இருக்கிறது. இந்த கடைசி நாட்களிலே தேவனால் அருளப்பட்ட வழியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த சாயங்கால செய்தியாளருடைய செய்தியை ஏற்றுக்கொள்ளுங்கள். விடிய காலத்தின் வெளிச்சத்தின் செய்தியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். ஏன் இந்த செய்தி? இன்றைக்கு நியாயத்தீர்ப்பை இன்னைக்கு பூமியை ஊற்றிக் கொண்டிருக்கிறது. நியாயத்தீர்ப்பு பூமியை தேவன் நீதியாக நியாயத்தீர்த்துக் கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவாகிய நீங்கள் உங்கள் கண்களை திறந்து பாருங்க. கடைசி கால செய்தி இருக்கணும் பாருங்க. இன்னும் நினைச்சுக்கிறாங்க ராப்சர் நடக்க போகுது. அது ஏற்கனவே முடிஞ்சிச்சு. நியாயத்திற்கு பூமியை தாக்கி இருக்குது. ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்படுதல் போன பிறகு அவருடைய எடுத்துக்கொள்ளப்படுதல் தான் இந்த பூமிக்கு நியாயத்திற்கு வரப்போகிறது. நோவா என்பவர் ஒருவன் எழுப்ப போகிறார். ஒரு தீர்க்கதரிசி வரப்போகிறார். அவருடைய செய்திக்கு செவி கொடுங்கள் என்று அவருடைய எடுத்துக்கொள்ளப்படுதல் தான் சொல்லிச்சுன்றார் தீர்க்கதரிசி. போய் செய்தி எடுத்து படிச்சு பாருங்க. சாயங்கால செய்தி எடுத்து படிச்சு பாருங்க. தெளிவா சொல்றாங்க. ஏனோக்குடைய எடுத்துக்கொள்ளப்படுதல் தான் வருகின்ற நியாய தீர்ப்பை அறிவிக்கக்கூடிய செய்தியாக இருந்தது என்று சொல்லியிருக்கிறார். அவிசுவாசிகள் பாத்தீங்கன்னா அந்த செய்தியை படிச்சுக்கலாம் புரிய முடியாது. காரணம் என்னன்னா, நோவா நாட்கள்ல பாத்தீங்கன்னா நோவாவை அவளை கேள்வித்தனம் பண்ணிட்டு ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்படுதல் போயிட்டா நீ போக வேண்டியதானே, நீ ஏன்னா பேடை கட்டுங்கிற, ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்படுதல் போயிட்டான், நீ பூமிக்கு நியாயத்துக்கு தரப்பட, நீ ஏன் போல அப்படி கைவிட பண்ணியா? கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. எது வரைக்கும்? மழை வர வரைக்கும் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. இவன் உள்ள போயிட்டு சேஃப் ஆயிட்டான். இந்த கடைசி நாட்களில் தப்பித்துக் கொள்ள முடியாத ஒரு பேரையை இந்த செய்தியில் வைத்திருக்கிறார். தேவனை உண்மையாக நேசிக்கக்கூடிய, தேவனுடைய ஜீவனை பெற்றுக் கொண்டு ஜீவிக்கக்கூடிய ஒவ்வொரு முன்குறிக்கப்பட்ட வித்துகளுக்கும் சொல்லிக் கொள்ள விரும்புவது, நீங்கள் துரிதமாக பேழைக்கு வெளியே இப்போது சுற்றிக் கொண்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் பேழைக்கு உள்ளாக வந்து விடுங்கள். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு வாதையானது இந்த பூமியை தாக்கிக் கொண்டிருக்கிறது. ஏன்னா எடுத்துக்கொள்ளப்படுவது முடிந்துவிட்டது. எடுத்துக்கொள்ளப்படுவது முடிந்து விட்டது. ஏறக்குரிய 18 வருஷமா இதான் சொன்னாங்க. எடுத்துக்கொள்வது முடிஞ்சிச்சு, உயிர்த்தெழுதல் முடிஞ்சிச்சு. நியாயத்திற்கு பூமிக்கு வந்து கொண்டிருக்குன்னு சொல்லிட்டு இப்ப வந்துருச்சுன்னு சொல்லுங்க. வந்திருக்குன்னு சொன்னோம். இன்னைக்கு பூமி முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் இல்ல
ஆண்டவர் எங்களுக்கு வரப்போறாரு அப்படின்னு நீங்க கனவு இருந்தீங்கன்னா கூடி சீக்கிரம் உங்களை அந்த வாதை தாக்கும். எடுத்துக்கொள்வது நடக்கல அப்படின்னு நீங்க காத்திருந்தீங்கன்னா அந்த வாதை தாக்கும். அந்த வாதை தாக்கி நீங்க மறுத்து அந்த ஐஸ்வரம் போய் எப்படி நரகத்துல போய் உட்காந்து கத்தி இருந்தாலும் அந்த மாதிரி கத்து இருக்க முடியும். அது கத்தக்கூடாதுன்னா இங்கே நாங்கள் சத்தம் விட்டுக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் அப்படி அலறக்கூடாது என்ற ஒரு காரணமாக நாங்கள் இங்கு வந்து அலறுகிறோம். உங்களை தேவனுடைய பேழைக்குள்ளாக பிரவேசிக்க முடியாது. தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக உங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியாது. இந்த வாதிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளும்படியாக தேவன் ஒரு வழியை வைத்திருக்கிறார். அந்த வழிதான் இந்த கடைசி நேரத்திலே தேவனால் அருளப்பட்ட வழியாகிய தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பிரணாமுடைய செய்திக்குள்ளாக வாருங்கள். அன்னைக்கு மோசேயுடைய செய்திக்கு செய்தி கொடுக்காதவர்கள் அறுப்புடு போனார்கள். நோவாவுடைய செய்திக்கு செய்தி கொடுக்காதவர்கள் அறுப்புடு போனார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய செய்திக்கு செய்தி கொடுக்காதவர்கள் அறுப்புடு போனார்கள். இன்றைக்கு தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பிரணாமுடைய செய்திக்கு செவி கொடுக்காதவர்கள் அறுப்புடு போவார்கள். பிரணாமுடைய செய்தி புத்தகத்தை வச்சுக்கிட்டு நீங்க வருகை வரல, எடுத்துக்கொள்வது இன்னும் நடக்கல, உயிர்த்தெழுது நடக்கலன்னு நீங்க பாட்டுன்னு ஜனங்களை தவறா வழிநடத்திக்கிட்டோம். இல்ல நீங்க பாட்டு ஏது நீங்க உங்களுடைய சொந்த விசுவாசத்துல இருந்தாலும் செய்தி தெளிவா சொல்லிருச்சு, முடிஞ்சிச்சு, பேசிருச்சு, அதை நான் விசுவாசிக்க மாட்டேன்னு நீங்க சொன்னீங்கன்னா இந்த வாதில நீங்க அகப்பட்டு போதான் போறீங்க. ஏன்னு சொன்னா தேவனால் அருளப்பட்ட வழியை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. தேவனால் இந்த கடைசி நாட்களில் அருளப்பட்ட வழியை ஏற்றுக்கொள்ளுங்கள். இது தப்பித்துக் கொள்ள முடியாத கடைசி மணி நிமிடத்தினுடைய செய்தியாக இருக்கிறது. இது கடைசி நிமிடத்தின் செய்தி. நிறைவேறது அப்படின்னு கடைசி நிமிடம். எகிப்தை விட்டு ஜனங்கள் வெளியே போறதுக்கு கடைசி வாதை மரணமாக இருக்கு. நாம் இந்த பூமி விட்டு போறதுக்கான கடைசி வாதை மரணமாக இருக்கிறது. இது சொல்லியா ஓட்டு வெடிக்கின்றார் பரலோகம் பூமிக்கு மாவட்டின் வருவதை கொடுத்தல ஓட்டு வெடிக்கும். தண்ணீர் வெடிக்க போகுது, ஆக்சிஜன் வெடிக்க போகுது. தண்ணீர் என்றால் ஜனங்க அதை கூட புரிஞ்சுக்க பண்ண முடியாது. தண்ணி எதிர்பார்த்துக்கிற தண்ணி வெடிக்க போகுதுன்னு பார்த்துக்கிறாங்க. இதைத்தானே தீர்க்கதரிசனமாக சொன்னாரு, பூமி முழுக்க பெரிய கலருமே உருவாக போகுது. ஆவிக்குரிய கொஞ்சம் கண்ணா திறந்து பாருங்க. உங்க மாம்சத்துல பிரசங்கம் பண்றதை விட்டுட்டு, மாம்சத்துல நீங்க திங்க் பண்றதை விட்டுட்டு, செய்தியை நீங்க திங்க் பண்றதை வந்து மாம்சத்துல திங்க் பண்றதை விட்டுட்டு தயவு செஞ்சு ஆவிக்குரிய கண்கள் கொஞ்சம் தெரிந்து பாருங்க. இன்னைக்கு ஆக்சிஜன் பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை உலகம் முழுவதும் போயிட்டு. காரணம் என்ன? தீர்க்கதரிசி ஏற்கனவே சொன்னார், தண்ணீர் அது ஆக்சிஜன் ஆக வெடிக்க போகிறது என்று சொன்னார். இன்னைக்கு பாருங்க, எங்க பார்த்தாலும் ஆக்சிஜன் பிரச்சனை தான். எல்லா இடத்துலயும் ஆக்சிஜன் உற்பத்தி மையங்கள் கட்டி கொண்டிருக்கிறார்கள். அது வெடிக்க ஆரம்பிச்சுன்னா வச்சுக்க முடிஞ்சு போயிடுச்சுக்காங்க. தீர்க்கதரிசி சொன்னது இங்க நிறைவேறி கொண்டிருக்கிறது. இது கூட நம்ம கவனிக்கலன்னா அப்புறம் எப்படி? தேவன் இன்னைக்கு ஒரு அருளப்பட்ட வழியை வைத்திருக்கிறார். தீர்க்கதரிசி என்ன சொன்னாலும் அதான் நிறைவேறுது. இன்னைக்கு உலகத்தினுடைய எல்லா ராஜாக்களும் பிரபுக்களும் இந்த செய்தியை ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக ஒப்புடுவார்கள். ஜனங்கள் எல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு இன்றைக்கு தீர்க்கதரிசி பிரணாமுடைய செய்திக்கு கீழ்ப்படுவார்கள் என்று சொன்னால் அவர் நிச்சயமாக காக்கப்படுவார்கள். ஆனால் செய்தி கொடுப்பார்கள். நோவா நாட்களே செய்தி கொடுக்கல, இயேசு கிறிஸ்து நாட்களே செய்தி கொடுக்கல, மோசே நாட்களே செய்தி கொடுக்கல. இன்றைக்கும் மனுஷகுமாரன் வரும்பொழுது விசுவாசத்தை காணவில்லை, கண்ட பிறகு காணவில்லை. மனுஷகுமாரன் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பார் என்று நாளைக்கு இயேசு கிறிஸ்து சொன்னார்கள். ஆனால் இன்னைக்கு மனுஷகுமாரன் வந்த போது விசுவாசத்தை காணவில்லை. ஜனங்களுக்கு விசுவாசிக்கும்படி நான் சவால் விடுகிறேன் என்று சொல்கிறார் தேவனுடைய தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பிரணாம் அவர்கள். சவால் விடுகின்றார். அதனால அவர் வரும்போதெல்லாம் இந்த பூமியில் அவிசுவாசம் நிலை கொண்டிருக்கிறது. உங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியான வழியை தேவன் இந்த செய்தியை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் டேப்பு போட்டு கேளுங்க. தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பிரணாமுடைய செய்தி போட்டு கேளுங்க. இன்றைக்கு தப்பித்துக் கொள்ள முடியாத ஒரே வழி, இந்த வாதிலிருந்து தப்பிக்கணும் நீங்க அப்படின்னு சொன்னா நீங்க தேவனுடைய வார்த்தையை முழுமையாக விசுவாசிக்கலாம். டேப்பு போட்டு கேளுங்க, செய்தி புத்தகத்தை எடுத்து படிங்க. அது என்ன சொல்லிட்டு அப்படியே விசுவாசிங்க. எனக்கு இந்த பாஸ்டர் சொன்னார், அந்த பாஸ்டர் சொன்னாரு, இவரு என்ன சொன்னாரு, அந்த இவரு சொன்னாரு, அந்த ஊழியக்காரர் சொன்னாரு, இந்த பிரதர் சொன்னாரு, தூக்கி கூப்பிட போட்டு நீங்க தனியாக தனிப்பட்ட முறையில் இந்த ஒளிநாளாவை போட்டு கேளுங்கள். செய்தி புத்தகத்தை எடுத்து வாசிங்கள். அதில் சந்தேகப்படாமல் அப்படியே விசுவாசிங்கள். உங்களுக்குள்ளாக அந்த ரத்தம் பூசப்பட்டிருக்கும். நீங்கள் இந்த வாதிலிருந்து காக்கப்படுவீர்கள். இந்த வாதிலிருந்து காக்கப்படுவீங்க. இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தோடு நீங்கள் வலிந்து போவீர்கள். அவர் வந்த போது இங்கே அவிசுவாசம் நிலை கொண்டிருந்தது. அவர் வரும்போதெல்லாம் அவிசுவாசம் நிலை கொண்டிருக்கிறது. இந்த கடைசி நாட்களிலும் அவர் வந்த போது அவிசுவாசம் நிலை கொண்டிருக்கிறது.
ஜனங்கள் அழிந்து கொள்ளும்படியாக அவர்களே தங்களை அழித்துக் கொள்ளும்படியான வழியை அவர் வைத்திருக்கிறார்கள். ஆனால் தேவனோ ஜீவனுக்கு போகக்கூடிய வழியை, ஜனங்களை இந்த அழிவிலிருந்து காத்துக் கொள்ளும்படியான ஒரு வழியை இந்த கடைசி நேரத்தில் தேவனால் அருளப்பட்ட செய்தியாக வழியாக இந்த செய்தி இருக்கிறது. இந்த செய்தியை ஏற்றுக்கொள்ளுங்கள். தேவன் உங்களை காப்பான். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். சோதரமானவரே கர்த்தாவே, இந்த கடைசி நாட்களிலே அருளப்பட்ட தேவனுடைய வழியை ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக அவர் விசுவாசத்தை திறந்து கொடுக்கும்படியாகும், அவர் காணும்படியாக கண்களை திறந்து கொடுக்கும்படியாகும், அவர் இந்த வார்த்தை கேட்கும்படியாக செவிகளை ஆண்டவரை திறந்து கொடுக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரை கேட்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதாக. நாங்கள் எந்த நேரத்தில் ஜீவிக்கிறோம், எந்த மணி வேலையில் ஜீவித்துக் கொள்கிறோம் என்பதை அறிந்து அதற்கேற்ற ஜீவியத்தை ஜீவிக்கும்படியாக கர்த்தாவே நாங்கள் அப்படியே கருத்தில் ஜீவிக்கிறோம். ஒரு செடி கூட ஆண்டவரே அது செடியாக இருக்கிற ஒரு காலம் உண்டு, அது அப்படியாக பூக்களை பூக்கக்கூடிய ஒரு காலம் உண்டு, அப்படியாக அது காய்களை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது, அது கனிகளை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. ஆனாலும் அதனுடைய காலத்தில் அதனுடைய தன்மையை வெளிப்படுத்துவது போல ஆண்டவரே நாங்கள் இந்த நாட்களிலே கர்த்தாவை ஜீவிக்கக்கூடிய வேலையிலே ஆண்டவர் எங்களுடைய நாட்கள் என்று தீர்க்கதரிசி வில்லியம் மூலமாக கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் என்ன நிறைவேறுகிறது என்பதை நாங்கள் கவனித்து ஆண்டவரே அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கவும், ஆண்டவரே அந்த பேழைக்குள்ளாக நாங்கள் எங்களை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளும்படியாகவும் ஆண்டவரே எங்களை ஒப்புதி செபிக்கிறோம். எங்கள் மீது இரக்கம் பாராட்டும். எங்கள் மீது அந்த ரத்தத்தை கர்த்தாவே நீர் பூசி வைத்தீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆமாண்டவரே, உலகத்தில் உள்ள மரண ஓலம் எங்களுடைய கர்த்தாவை வீடுகளில் இல்லாதபடிக்கு, வாதை எங்களுடைய கூறாரத்துக்குள்ளாக வராதபடிக்கு உங்களுடைய ரத்தம் காத்துக் கொண்டபடி நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கேட்க ஒவ்வொருவரையும் கர்த்தாவை ஆசீர்வதிப்பதாக. இன்றைக்கு இணையதளத்தில் கர்த்தாவை நேரடியாக ஆண்டவரை ஒளிபரப்ப முடியாமல் போன கர்த்தாவே அந்த இடைஞ்சலுக்காக ஆண்டவரை நாங்கள் மன்னிப்பு கோருகிறோம். ஆண்டவரே நீதாவே கர்த்தாவை பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள். ஆண்டவரே இப்போதும் ஆண்டவரே நேற்று தினத்திலே கர்த்தாவே ஒரு அவசர செய்தி வந்தது. ஆண்டவரே அருமையான கர்த்தாவே மகள் கர்த்தாவே என்னுடைய கர்த்தாவை நெருங்கிய கர்த்தாவே ஒரு தோழியுடைய தகப்பனா ஆண்டவரே கர்த்தாவே அவர் மூச்சு திறந்த கர்த்தாவை அவதிப்பட்டுக் கொண்ட வேலையிலே எப்படியாக அவரை காப்பாற்றப்பட வேண்டும், எந்த மருத்துவமனையில் காப்பாற்றப்பட முடியும் என்று கர்த்தாவே அவர்கள் பதற்றமான நிலையில் இருந்தார்கள். ஆனாலும் ஆண்டவரே அவருடைய ஜீவன் ஆண்டவரே இன்று மாலை கர்த்தாவே அவரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் வேலையிலே ஆண்டவரே அவருடைய ஜீவன் கர்த்தாவே அவரை விட்டு போன போது அந்த மகள் அப்படியாக துரிதிருத்து போனார். ஆண்டவரே கர்த்தாவே செய்தியானது முதல் செய்தியாக கர்த்தாவே எனக்கு வந்த போது ஆண்டவரே ஒரு ஆத்மா அப்படியாக தவறு விட்டதை குறித்து கர்த்தாவே நான் வருந்துகிறேன். கர்த்தாவே அந்த குடும்பத்தை கர்த்தாவே நீ பாதுகாத்துக் கொள்கிறாக. அந்த கர்த்தாவை தகப்பனாரை இருந்த ஆண்டவரே அந்த பிள்ளைகளை கர்த்தாவே நீர் கர்த்தாவை ஆறுதலையும் ஆண்டவரே கர்த்தாவே அவர்களுக்கு தைரியத்தையும் விசுவாசத்தையும் தருகிறாக. ஆண்டவரே அந்த குடும்பத்தை நீ பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே அவர் அந்த வாதையினால் கர்த்தாவே அவர் இருந்திருப்பாரானால் ஆண்டவரே அந்த குடும்பத்தை அந்த வாதையிலிருந்து கர்த்தாவே அப்படியே நீ மீட்டுக் கொள்ளும்படியாக அந்த குடும்பத்தை சேவிக்கிறோம். அந்த குடும்பத்தை கர்த்தாவே நீ சமாதானத்தை ஆறுதலை தார். இந்த தினத்திலே கர்த்தாவே எத்தனையோ பேர் உங்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் உங்களுடைய வார்த்தை அறியாமல் மறித்த ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நாங்கள் கர்த்தாவே அவர்களுக்காக நாங்கள் வருத்தப்படுகிறோம். ஆனாலும் இப்போதும் கர்த்தாவே அதில் அகப்பட்டுக் கொள்ளாதபடிக்கு இன்றைக்கு ஜீவனோடு இருக்கக்கூடிய ஜனங்களை எல்லாம் நினைவு கூறுகிறோம். அது ஒவ்வொருவரும் உங்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க முடியாக, உங்களுடைய வார்த்தைகளை தான் ஜீவனங்களை அறிந்து கொள்ள முடியாக அவர்களை கர்த்தாவே அவர்களுடைய கண்களை அவருடைய செவிகளை திறந்து கொள்ளும்படியாகும். அவருடைய விசுவாசத்தை அப்படியாக கர்த்தாவே உங்களுடைய வார்த்தை பக்கமாக திருப்பும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே இப்போதும் ஆண்டவரே கர்த்தாவே எங்களிடத்தில் கர்த்தாவே வைக்கப்பட்ட ஒவ்வொரு ஜெபங்களும் பற்றி நாங்கள் நினைவு கொள்கிறோம். அருமையான சகோதரி கர்த்தாவை ஜெனிபாவுடைய தாயாரையும் அவர் தகப்பனாரும் ஜெபிக்கிறோம். அவர் கூட கர்த்தாவை மருத்துவமனையில கர்த்தாவை சேர்த்து வைத்திருக்கிற வேலையில ஆண்டவரே நாங்கள் உங்களிடத்தில் ஜெபித்து வந்தோம். அவர்களை கர்த்தாவை ஜீவனோடு கூட காத்து அவர்களை பாதுகாப்பான இடத்தில் நீ வைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இன்னுமாக உங்களுடைய தேவனுடைய கர்த்தாவை தேவனே உங்களுடைய வார்த்தை பெற்றுக் கொண்ட ஜனங்கள் ஆண்டவரே அநேகருடைய சாட்சியை கர்த்தாவை நாங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆமா, அந்த மரணத்தை பிரிவில் நாங்கள் செல்லும் பொழுது தீர்க்கதரிசி வில்லியம் செய்தி எங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்தது. ஆண்டவரே நீர் மாத்திரம் எங்களுக்கு ஜீவனை இப்போது திரும்ப தருவீர் என்று சொன்னால் இந்த வார்த்தைக்கு உண்மையாக ஜீவிப்போம் என்று சொல்லி கர்த்தாவே அப்படியாக திரும்பி வந்த ஆண்டவர் இந்த செய்தியை விசுவாசிகளுக்காக நன்றி செலுத்துகிறார். அவரை ஆசீர்வதிப்பதாக, இன்னும் அவர்களுக்கு விசுவாசத்தை தருவதாக. ஆண்டவரே அவர்களை போல அநேகருக்கு கர்த்தாவே உங்களுடைய சாட்சியை நீர் ஏற்படுத்தும். ஒவ்வொருவரும் இந்த சத்தத்தினால் தான் மீட்கப்பட முடியும் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக கிருபை செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். நாம் மட்டும் மையப்பட்ட ஆண்டவரே
செய்தி கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறாக, ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்கிறாக, ஒவ்வொருவருடைய கர்த்தாவே அப்பத்தையும் தண்ணீரும் ஆசீர்வதித்து தருவீராக. ஆண்டவரே, அவர்கள் புசிக்கின்ற ஆகாரம் முதற்கொண்டு உம்முடைய கர்த்தாவே வல்லமை கர்த்தாவே ஊற்றப்பட்ட உணவுகளாக அவர் உட்கொள்ள முடியாகும். அவருடைய கர்த்தாவே பருகின்ற தண்ணீர் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்க முடியாது கிருபை செய்யும். ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள். நாம் மட்டும் மையப்பட்டோம் அருமையான பாதுகாப்புக்கு ஆண்டவரே, நீர் கர்த்தாவே அந்த நாட்டில் ஏற்பட்ட கர்த்தாவே அந்த அச்சத்தையும் கர்த்தாவே நீக்கும்படியாக நீர் கிருபை செய்கிறேன். நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, சென்ற வாரத்திலே அவரால் பாட முடியாத ஒரு சூழ்நிலை, ஆனால் இந்த தினத்திலே கர்த்தாவே அவர் அந்த பாடலை பாடும்படியாக நீர் கிருபை செய்தேன். உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த மகளை நீ பாதுகாத்துக் கொண்டதற்காக நன்றி. நீ செய்த எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். உண்மை நாம் மட்டும் மையப்பட்டோம். எல்லா துதிகளும் மையாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் விடுகிறோம். ஆமென். ஆமென்.